ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம ஹைட் 70 to 80% பேரண்ட்ஸோட ஜெனட்டிக்ஸ்னால டிசைட் ஆகுது. நம்ம பேரண்ட்ஸ் ஷார்ட்னா நம்மளும் ஷார்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பட் ரெஸ்ட் ஆஃப் த 30% அது நம்ம கையில தான் இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்பர் 1, ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம வளர்ச்சிக்கான ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்தா சுரக்கும். எவ்வளவுக்கு அதிகமா இந்த ஹார்மோன் சுரக்குதோ அவ்வளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. 8 to 10 ஹவர்ஸ்க்கு ப்ராப்பரா தூங்கினாதான் இந்த ஹார்மோன் தேவையான அளவுக்கு ரிலீஸ் ஆகும். நம்பர் 2, குட் நியூட்ரிஷன். தேவையான அளவுக்கு கால்சியம் அண்ட் புரோட்டீன் எடுத்துக்கணும். 1 kg ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் டெய்லி ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணணும். வெஜிடேரியன் உணவு முறைனா தேவையான அளவுக்கு புரோட்டீன் அதுல இருக்காது. மில்க், கர்ட், முட்டை, கீரை வகைகள், நட்ஸ் இது எல்லாமே டெய்லி டயட்ல எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நிறைய குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த குறைபாடை சரி செய்ய தான் கிரிட்ஸோ சூப்பர் மில்க் ஹை பிளஸ். இதுல புரோட்டீன், எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும் இல்லாம கால்சியம் அண்ட் விட்டமின் D3யும் இருக்கு. இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ், மால்ட், ரிஃபைன் சுகர்னு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃபிளேவர்லயும் இது அவைலபிளா இருக்கு. 3ல இருந்து 6 வயசு இருக்கிறவங்களுக்கு ப்ளூ பாக்ஸையும், 7ல இருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு பாக்ஸையும், 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெட் பாக்ஸையும் எடுத்துக்கோங்க. நம்பர் 3 அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ். பாடி எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோ மைண்டும் அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும். 1 மணி நேரமாச்சும் ஸ்விம்மிங், டான்சிங், யோகா, ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ்னு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை உங்க குழந்தைங்களை பண்ண வைங்க.